வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியா. இந்த போன ஷார்ட்ஸோட தொடர்ச்சி தாங்க இது. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை. சென்னிமலையில நம்ம மோகனசுந்தரம் அப்படிங்கிற டாக்டர் தான் கம்ப்ளைண்ட் குடுக்க போறாரு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்டுன்னு தாங்க அவங்கள சொல்லணும். ஏன்னா, அவங்க வந்து கொலை கொலை அளவுக்கு போயிருக்காங்க. கொலை முயற்சி அளவுக்கு போயிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லங்க. ஒரு லேடி தான். அவங்க வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு. அவங்க வீட்டுக்கு யாரோ வராங்க, போறாங்க. ஏஜென்ட் விஷயமா வர்றதுனால, அவங்க வந்து அந்த நாய்க்குட்டிகள நைட்டோட நைட்டா விஷம் வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எப்படியோ நம்ம மோகனசுந்தரம் சார், அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மொபைல்ல வந்து ஒரு அவர் வீடு இருக்கிறது ஒரு பக்கம், அவர் கிளினிக் இருக்கிறது ஒரு பக்கம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிசிடிவி வச்சு அவரோட மொபைல் நம்பர்ல கனெக்ட் பண்ணியிருந்ததுனால, அவரு ஏரியாவுல சாப்பாடு வச்சுட்ருக்கும்போது, இந்த மாரி வீடியோ வந்திருக்கு. 2 பேரு சந்தேகத்துக்கு இடமா நின்னுட்டு இருந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் முன்னாடி. அதனால உடனே கிளம்பி அங்க வந்திருக்காரு. அவரு நெனச்சது உண்மையா தான் போச்சு. அவங்க ஏதோ பாக்கெட்ல ஏதோ வச்சுக்கிட்டு, அங்க அவர் கிளினிக் முன்னாடி நைட்ல தூங்கிட்டு இருந்த டாகுங்களுக்கு ஏதோ வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரு வந்தோன்னே அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்படியே எஸ்கேப் ஆயி போயிட்டாங்க. புது நபர்கள் ஏரியாவுக்குள்ள வந்தாலோ, இல்ல சம்மந்தமே இல்லாம யாராவது வந்தா, நாய்க்குட்டிகள் வெரட்டத்தாங்க செய்யும், கடிக்கத்தான் செய்யும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாலேட்ஜு. எப்படி அந்த எல்ஐசி ஏஜென்டி மகேஷ் அம்மாவுக்கு தெரியாம போச்சுன்னு தெரியல. சரி, ஓகேங்க. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து யார் வீட்டுக்குள்ளேயும் போய் சாப்பாடு கேட்கறதில்ல. நல்லா கேட்டுக்கங்க. யார் வீட்டுக்குள்ளேயும் போய் எங்களுக்கு சோறு குடுங்கன்னு கேட்கறதில்ல. அது தெருநாய். அது தெருவுல தான் இருக்கும். அத வந்து யாராவது துன்புறுத்தினாலோ, இல்ல உணவு வச்சாலோ, இல்ல ரீலொகேஷன் பண்ணாலோ, சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்கும். அது என்னென்ன தண்டனை, என்னெல்லாம் பண்ணுனீங்கன்னா, என்னெல்லாம் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத, நான் இதுக்கு முன்னாடி வீடியோல லீகலா போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய் தெரிஞ்சு பார்த்துக்கங்க. இதுக்கு மேல நாய்க்குட்டி மேல கை வைக்கிறவங்க, கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி கை கட்டி நின்னே ஆகணும். சட்டம் குடுக்குற தண்டனைய வாங்கித்தான் ஆகணும். அவங்க தெரு நாய்கள் தெருவுல தான் இருப்பாங்க. அவங்கள இடம் மாத்துறது, அவங்களுக்கு விஷம் வைக்கிறது, இந்த நடவடிக்கைலாம் எடுத்தீங்கன்னா, சட்டம் உங்களை கடுமையா தண்டிக்கும். சரிங்களா? இப்ப இந்த டாக்டர் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காக போயிட்டுருக்காரு. கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நளினி மேம், இந்த விஷயம் வந்து நளினி மேம் நாலேட்ஜுக்கு திருப்பூருக்கு வந்திருக்கு. அவங்க தான் இத டீல் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்க இத பத்தி அப்டேட் குடுப்பாங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன். ஓகே. தேங்க் யூ.